அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்த கட்டம் இந்த முஹர்ரம் மாதத்தை பொறுத்த வகையில ஞாபகப்படுத்தப்படுகிற நிகழ்வுகளில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்ட நிகழ்வு. அதை வச்சுதான் நம்ம ஆஷூராவுடைய நோன்பை கூட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள்ல தான் மூசா நபி அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நம்ம குர்ஆன்ல படிச்சிருக்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய சமூகத்துக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்தார்கள். அவர்களுடைய பிரச்சாரம் 2 அடிப்படைகள் இருந்தது. முதல் அடிப்படை என்ன தெரியுமா? ஒன்று, ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தவர்களையும் அல்லாஹ்வின் பக்கம், இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிற பணி. இரண்டாவது பணி என்ன தெரியுமா? மூசா நபியுடைய கூட்டமாக இருந்த பனு இஸ்ரவேலிய சமூகத்தை ஃபிரௌன் அடிமையாக வைத்திருந்தான். அவர்களை விடுவிப்பதும் ஒரு பணியாக இருந்தது. இந்த 2 பணிக்காக கடுமையாக உழைப்பு செய்தவர் தான் யார்? மூசா நபியர். ஒன்று என்ன? அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதும் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதும் யாரை? ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களையும். இரண்டாவது பணி என்ன? ஒரு சமூக சேவை. தண்ட பனு இஸ்ரவேலிய சமூகத்தை ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து பாதுகாப்பது. இந்த 2 பணிக்காகவும் பாடுபட்டார்கள். எனவே ஃபிரௌனுக்கு எதிராக போராடி 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 உச்சகட்டம் ஃபிரௌனால ஒன்றும் செய்ய முடியாம போயிட்டு, ஃபிரௌனுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க நாளுக்கு நாள் என்ன இஸ்லாத்துக்கு வரக்கூடிய நிலை. ஃபிரௌனுடைய அரண்மனையில் இருந்த சூனியக்காரர்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். ஃபிரௌனுடைய மனைவி இஸ்லாத்துக்கு வந்தார்கள். இது போல நிகழ்வுகளை பார்த்துவிட்டு ஃபிரௌன் என்ன முடிவெடுக்கிறான்? மூசாவையும் மூசாவை பின்பற்றியவர்களையும் அழித்தொழிக்க வேண்டும் என்று அவன் தயாராகி வந்த கட்டம் அல்லாஹ் கட்டளை போடுகின்றான். மூசா நபியை பார்த்து, மூசாவே, உங்களுடைய மக்களை அழைத்துக் கொண்டு நீர் போவீராக. உடனே அவங்க என்ன செய்யறாங்க? இரவோடு இரவாக என்ன செய்யறாங்க? தண்ட ஊரை விட்டுட்டு அப்படி என்ன செய்யறாங்க? மக்களை கூட்டிட்டு வெளியே வராங்க. வரக்கூடிய நேரம் உங்களுக்கு குர்ஆன்ல நிறைய இடத்துல மூசா நபிய வரலாற்றை படிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் சூரத்து ஷுஆராவுடைய 61 முதல் 67 வரையில படிக்கலாம். சூரா யூனுஸுடைய 90 இருந்து 92 வரைக்கும் படிக்கலாம். சூரத்து அலிஃப் லாம் மீம் சாத்ல படிக்கலாம். நிறைய சூறாக்கள் இந்த செய்திகள் உங்களுக்கு வாசிச்சு பார்க்க முடியும். எப்படி அவர்கள் வரும் பொழுது ஃபிரௌனுடைய படைப்பட்டாளம் விரட்டிக்கிட்டு வருது. அப்படி அவங்களும் போய்கிட்டு இருக்கும் பொழுது முன்னால நைல் நதி என்ன செய்யுது? குறுக்கே வருகிறது. இந்த கட்டம் மூசா நபியுடைய ஈமான் எந்த அளவுக்கு ஆழமாக இருந்தது என்று பாருங்க. முன்னால மிகப்பெரிய நதி, பின்னால ஃபிரௌனுடைய பெரிய கூட்டம். அப்படிதானே? இந்த கட்டத்தில் மூசா நபியுடைய கூட்டம் சொன்னாங்க, அஸ்ஹாபு மூசா இன்னா லமுதுரகூன். மூசா நபியுடைய கூட்டத்தவர்கள் சொன்னாங்களா, மூசாவே, நாங்க மாட்டிக்கொண்டோம். அப்படிதானே? யாரும் அந்த கட்டத்தில் இப்படிதான் யோசிப்பான். அதை முன்னால நதி, பின்னால ஃபிரௌனுடைய கூட்டம். அங்கால போகவும் மேல, இங்கால வரவும் மேலாது. அந்த கட்டம் முன்னால மிகப்பெரிய நதியை வச்சுக்கிட்டு, பின்னால பெரிய விரோத கும்பலை வச்சுக்கிட்டு மூசா நபி என்ன தெரியுமா சொன்னார்கள்? கால கல்லா, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க மாட்டிக்கொள்ளல. இன்ன மஇய ரப்பி சயஹ்தி, என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கின்றான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர்! எப்படி ஆழமான ஒரு இறை நம்பிக்கை! அல்லாஹ்வுடைய உதவியின் மீது பொறுப்பு சாய்ந்திருந்த தவக்குல் என்று சொல்வோம் அல்லவா? எப்படி ஆழமான தவக்குல் என்று பாருங்கள். அந்த நம்பிக்கைக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? ஃபஅவ்ஹைனா இலா மூசா அனித்ரிப் பிஅஸாக்கல் பஹர். அல்லாஹ் கட்டளை போட்டான், மூசாவே, அந்த கடல் அடிங்க, நைல் நதி உங்களோட தடியால அடிங்க. அடிக்கின்றார்கள். ஃபன்ஃபலக ஃபகான குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அவீம். அந்த நதி அப்படி 2 பக்கமா என்ன செய்கிறது? பல பாதைகளாக பிரிந்து போகிறது. உடனே தன்னை சமூகத்தை கூட்டிக்கிட்டு போறாங்க. ஃபிரௌனுடைய கூட்டத்தவர்களும் இறங்கும் பொழுது திருப்பியும் பழையபடி கடல் என்ன செய்கிறது? ஒன்று சேர்ந்து ஃபிரௌன் மூழ்கடிக்கப்படுகின்றான். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அன்றைய தினம் மூசா நபியுடைய பிரச்சாரத்தையும் இஸ்லாத்தையும் உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஒரு வாக்குறுதி அளிக்கிறான். என்ன தெரியுமா? அல் யௌம நுனஜ்ஜீக, அல்லாஹ் சொல்கிறான், ஃபிரௌனுடைய உடம்பை நான் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா? இன்று வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறான். இன்று வரைக்கும் நீங்க எகிப்துக்கு போனீங்க என்றால் ஒரு சில மியூசியம்ல வச்சிருக்கிறாங்க. ஃபிரௌனுடைய உடம்பு ஒன்று சொல்றாங்க, நைல் நதி கரையில் அகப்பட்டது என்றெல்லாம் சொல்றாங்க. ஒன்றோ அது இருக்கலாம், அது அழிந்து போனால் கூட, அது அப்படித்தான் அழிஞ்சு போச்சுன்னு வைங்களேன். குர்ஆன் பொய்யாகுமா?
குர்ஆன் பொய்யாகாது. விளங்குதா? கியாமத் நாள் வரைக்கும் ஃபிரௌன் இந்த பூமியில் பாதுகாக்கப்பட்ட உடம்போடு தான் இருப்பான். இது நிச்சயம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ஒரு படிப்பினை, ஒரு பாடத்தை, இஸ்லாம் உண்மையான மார்க்கம், இஸ்லாம் தான் இந்த உலகத்துக்கு பொருத்தமான மார்க்கம் என்பதை மூசா நபியுடைய வரலாற்றை படிக்கிற பொழுது ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ளலாம். அந்த ஃபிரௌன் பாதுகாக்கப்பட்ட வரலாறை படிக்கிற பொழுது ஒவ்வொருவராலும் என்ன செய்து கொள்ள முடியும்? புரிந்து கொள்ள முடியும். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த முஹர்ரம் மாதத்தோடு சம்பந்தப்பட்ட அடிப்படை நிகழ்வுகள் இதுதான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்வதோடு இன்னொரு நிகழ்வு இருக்கிறது.